காணிக்கைக்காக சகோதரி சாம் ஜெபத்தில் நம்மை நடத்துவார்கள். அதிகமாய் நேசித்து வழிநடத்தும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கும்படியாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் பாராட்டின கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. பொழுதும் ஆராதனை வேலையில் என்னுடைய தேவனுடைய நாமம் மகிமைப்பட்ட தயவுக்காய் நன்றி ராஜா. தெய்வ பிரசனத்தை உணர கிருபை செய்த தயவுக்காய் நன்றி சுவாமி. அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆற்றி தேற்றின தயவுக்காய் நன்றி ராஜா. அப்பா, இப்பொழுதும் கூட ஏறெடுக்கப்பட்ட காணிக்கை உடைய சமூகத்தில் படைக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, உடைய கரத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்டதிலிருந்து ஒரு சிறு தொகையை ஆண்டவரே காணிக்கையாய் படைத்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அதே போல எங்களையும் கூட நாங்கள் ஆண்டவரே தாழ்த்தி வெறுமையாக்கி ஆண்டவரே உடைய கரத்தில் தருகிற சுவாமி. எங்களுடைய குற்றங்கள், குறைகள், தவறுகள், பாவங்கள் எல்லாவற்றையும் தேவன் மன்னித்து எங்கள் காணிக்கை ஆண்டவரே நீர் ஏற்றுக்கொள்ளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. அப்பா, எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படவும் ஆண்டவரே சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் ஆண்டவரே நீர் சித்தமுள்ள தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த காணிக்கை எங்கெல்லாம் செல்கிறதோ அங்கெல்லாம் ஆண்டவரே உங்களுடைய நாமம், உங்களுடைய சித்தம் நடைபெறவும் ஆண்டவரே நாமம் மகிமைப்படவும் ஆண்டவரே உம்மை அறியாத ஜனங்கள் ஆண்டவரே ஒரு நாட்கள்ல உடைய விலையேற பெற்ற அன்பை ஆண்டவரே அறிந்து கொள்ளவும் ஆண்டவரே முடிவிலே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளவும் என்றென்றும் கர்த்தருடைய வீட்டிலே நிலை நிற்க கர்த்தாவே நீங்க கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுது ஆண்டவரே உம்மை தேடி ஆண்டவரே ஓடி வந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவரே தேவன் சம்பூர்ணமாய் ஆசீர்வதித்து அனுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இன்னும் ஒரு நாட்கள்ல ஆண்டவரே இன்னும் அதிகமாய் உதாரத்துவமாய் என் தேவனுக்கென்று நாங்கள் ஆண்டவரே கொடுத்து ஊழியங்களை தாங்கி ஒன்றாய் இணைந்து தேவராஜ்யத்தை கட்ட எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மிகுதியான நேரத்தை என் தேவன் பொறுப்பெடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். சகல துதி கன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சில அறிவிப்புகள். இன்று ஆராதனை முடிந்ததும் சகோதர கூட்டம் மேலே உள்ள சென்ட் ஜான் சாப்பலிலே 10:30 முதல் 12:30 வரை நடைபெறும். சகோதரிகள் கூட்டம் 10:45 முதல் 12:45 வரை சகோதரர் பாஸ்கருடைய இல்லத்தில் நடைபெறும். இந்த சகோதரியுடைய கூட்டத்தில் சகோதரி டெல்பின் பாக்கியம் அவர்கள் ஆல் இந்தியா எலிம் மிஷன் ஸ்தாபகர் அவர்கள் தேவ செய்தியை பகிர்ந்து கொள்வார்கள். தூத்துக்குடி பகுதியில் இருந்து கொண்டு மற்ற அநேக இந்தியா பல்வேறு கிராமங்களில் ஊழியம் செய்து வருகிறார்கள். அவர்கள் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். ஆராதனை முடிந்ததும் ஞானஸ்நான வகுப்பு நடைபெறும். ஞானஸ்நான ஆராதனை அடுத்த வாரம் காலை ஆராதனை முடிந்ததும் 10:45 முதல் 11:15 போல ஓர்ஷிப் சென்டரில் நடைபெற உள்ளது. எடுக்க உள்ள அனைவரும் நீங்கள் மாற்று வஸ்திரத்துடன் ஆயத்தமாக கடந்து வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். சனிக்கிழமை காலை வாச கூட்டம் நாளை காலை 10 முதல் பகல் 1 மணி வரைக்கும் சென்ட் மேத்யூ ஹாலில் நடைபெறும். திங்கள் மாலை கூட்டம் அறிவித்துள்ளபடி சில்ட்ரன்ஸ் பைபிள் வேர்ஸ் டேயாக நடைபெற உள்ளது. இன்னும் பேர் கொடுக்காத பிள்ளையுடைய பெற்றோர்கள் சகோதரி கிறிஸ்டபரை தொடர்பு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். 12 வயதுக்கு மேற்பட்ட பிள்ளைகள் படித்தவர்களை இங்கு வந்து எழுதி கொடுப்பார்கள். ஸ்கிரிப்சர் கிளாஸ் டீச்சர்ஸ் நீங்கள் அதுக்கு ஒத்துழைக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். 12 வயதுக்கு கீழான பிள்ளைகள் மனப்பாடமாக நம்மத்திலே ஒப்புவிக்க இருக்கிறார்கள். 45 பிள்ளைகள் பேர் கொடுத்திருப்பதினால தயவு செய்து அனைவரும் கலந்து கொள்ளும் வண்ணம் ஒவ்வொரு பிள்ளைகளும் அதிகபட்சமாக 10 வசனங்களை மட்டும் ஒப்புவிக்க பெற்றோர்கள் ஒத்துழைக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். கடந்த திங்கள் நான் குறிப்பிட்டது போல பிள்ளைகள் முன் வந்து நிற்கும் பொழுது தாப்பனோ தாயோ அவளுக்காக முன்பு போடப்பட்டிருக்கும் அந்த சேர்ல அமர்ந்து வேதத்தை திறந்து எந்த இடத்துல பிள்ளைகள் தவறுகிறார்களோ திக்குகிறார்களோ அந்த இடத்துல அவர்களை நினைப்பூட்டி அவளை பலப்படுத்தும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். சிறு பிள்ளைகளாக இருப்பார்கள் என்றால் தாயார் அவளை முன்பாக கூட்டி வந்து நீங்களே மைக்கை பிடித்து அவளை சொல்லும்படியாக ஊக்குவிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். பிள்ளைகள் தடுமாறும் பொழுதோ அல்லது சிறு பிள்ளைகள் சத்தமாகவோ அல்லது மெதுவாக சொல்லும் பொழுது பெரியவர்கள் யாரும் சிரித்து அவர்களை மனமடிவாக்கி விட வேண்டாம். மாறாக பிள்ளைகளை கைத்தட்டி உற்சாகப்படுத்த வேண்டும். ஆமாம், அதுக்குன்னு பிள்ளைகள் தானே நாங்கள் எதுக்கு வரணும்னு சகோதரர்கள் வீட்டில் இருந்துடாதீங்க. இது நம்முடைய குடும்ப பிள்ளைகள். ஆமாம், அதனால எல்லாரும் கடந்து வந்து பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும்படி கேட்டுக்கொள்ளப்படுறீர்கள். தம்பி துரை சொன்னது போல நம்முடைய சபை அங்கத்தின அருமையான தம்பி ராஜசேகர் அவர்கள் 32 வயது வாலிபர் தான். கடந்த புதன்கிழமை ஏர்லி மார்னிங் 3:30 மணிக்கு ஒரு மாசிவ் ஹார்ட் அட்டாக்ல
கர்த்தருக்குள்ளாக நித்திரை அடைந்து விட்டார்கள். அவருக்கு 25 வயது இளம் மனைவி உண்டு, பியூலா, மற்றும் 1 வயது ஆரோன் சிறு குழந்தை உண்டு. அந்த குடும்பத்தாருடைய ஆறுதலுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நீங்கள் சென்று குடும்பமாக ஆறுதல் படுத்தினீர்கள். இன்னும் ஆறுதல் படுத்த குடும்பத்தினர்கள் நீங்கள் கடன் செல்ஜி அவங்களை சந்திக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அவருடைய வீடு அல்காஸ்மியாவில் ஸ்பைஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு பக்கத்தில் உண்டு. மீண்டும் அதை இடத்தை லொக்கேஷன் அறிய வேண்டும் என்றால் நீங்கள் தம்பி ரெஜிலினை நீங்கள் தொடர்பு கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். கடந்த வாரம் செல்வின் ரட்சிப்பின் 3 நிலைகள் என்று எடுத்த செய்தி அடங்கிய CD வெளியே வைக்கப்பட்டுள்ளது. ஜெப சுற்றறிக்கை ஆயத்தமாக உள்ளது. கூட்டம் முடிந்த பால் சகோதரர் ஸ்டீவிடம் சகோதரி எட்வர்டம் நீங்கள் வாங்கிச் செல்லும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டீர்கள். டாஃப்டி பைபிள் கோர்ஸ் வருகிற செவ்வாய்க்கிழமை இரவு 8:30 முதல் 10 வரைக்கும் நடைபெறும். வரும் வியாழன் இரவு 18ஆம் தேதி இரவு ஜெப கூட்டம் 8:30 முதல் 11:30 வரை சென்ட் தாமஸ் ஹாலில் நடைபெறும். கடந்த வார யாரோ பாடல் புத்தகத்தை கிறிஸ்தவ ஆராதனைக்கு பாடல் புத்தகத்தை விட்டு சென்றிருக்கிறீர்கள். நீங்கள் கூட்டம் முடிந்தபாடு சௌர அஜ்மான் ஜெயராஜனை வாங்கி செல்லும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அடுத்த வார காலை ஆராதனைக்கு பின் செய்திக்கு முன்பாக MUT மிஷனரி அப்லிஃப்ட் ட்ரஸ்டின் பிரசிடென்ட் ரெவரண்ட் ஐசக் சவுந்தரராஜ் அவர்கள் ஊழியத்தை பற்றி நம்மத்தில் பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். நவம்பர் மாத இந்த மந்த் ஆஃப் செலிப்ரேஷன் கொடுத்த காரியங்களை இந்த நான் அறிவிக்க இஷ்டப்படவில்லை. அந்த மந்த் ஆஃப் செலிப்ரேஷன் காரியத்தை அடுத்த வார அறிவிப்பில் முற்றுமாக அறிவிக்கப்படும். விசேஷ கூட்டங்களை குறித்தான நோட்டீஸ் மற்றும் ஜெபாட்டைகள் இன்னும் அநேகம் உண்டு. நீங்கள் எடுத்து சென்ற மற்ற சபையினர்கள் கொடுத்து அவளை அழைத்து வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நவம்பர் 27ஆம் தேதி ஈத் ஹாலிடேஸாக இருப்பதனால அன்று ஒரு உபாச ஜெப கூட்டம் காலை 9 முதல் பகல் 1 மணி வரை இதே இடத்துல ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. அதில் இறுதியில் பாஸ்டர் மோகன் அவர்கள் தேவ செய்தியை கொடுப்பார்கள். 26ஆம் தேதி வெள்ளி காலை 6 பாஸ்டர் மோகன் அவர்கள் தேவ செய்தியை நம்மத்தில் பகிர்ந்து கொள்வார்கள். நான் ஜெபிப்போம். ஜனதாப்பனின் தர்மியான இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, மீண்டும் கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு குடும்பமாக கூடி அப்போ அந்த ஆறுதலில் நான் கலந்து கொள்ளத்தக்கதாக எங்கள் ஜீவித்தில் பாராட்டின கிருபைக்காக நன்றி. கர்த்தர் நாம மைப்பட்ட கிருபைக்கு நன்றி. எப்படி வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். இந்த செய்திக்கு விரோதமாக கிரியை செய்யும் எல்லாவது அந்தகார சக்திகளை, டிஸ்டர்பன்ஸ் ஸ்பிரிட்டுகளை, சோர்வின் ஆவிகளை, பலவீனத்தின் ஆவிகளை நான் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கடிந்து கொள்கிறோம். அப்பா, கொடுக்கப்படும் வார்த்தை அடிய ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக இருக்கத்தக்கதாக ஆசீர்வாதம் கொடுக்க வேண்டுமாய் எல்லாம் வல்ல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் பரம்பிதாவே. இந்த நாளிலும் நாம் ஆயத்தமாக எடுத்தப்பட்ட செய்தியை நான் எடுக்காமல் நான் வேறு ஒரு செய்தியை நான் எடுக்கிறேன். ஸ்கிரிப்சர் கிளாஸ் பைபிள் எக்ஸாம் இன்று நடைபெறும். 10:30 முதல் 12 வரை ஸ்கிரிப்சர் கிளாஸ் பைபிள் எக்ஸாம் நடைபெறும். முதலாவதாக ஆயத்தப்படுத்தின செய்தியோ ஏசாயா 38:1 முதல் 5 ஆதாரமாக வைத்து அங்கு எசேக்கியாவுடைய அந்த ஜெபத்தை ஆதாரம் வைத்து பாதி அளவுக்கு மேலாக செய்தியை ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்த பொழுது இந்த சபையில் இப்படிப்பட்ட ஒரு காரியம் ஏற்பட்டதினால அதை மாற்றி இந்த எடுக்கத்தக்கதாக என் கிருபை செய்தார். இந்த வார்த்தையை எல்லாருக்கும் அடியானுக்கு ஒவ்வொருக்கும் இது பலவீனங்களிலே பலன் கொடுக்கும் ஒரு வார்த்தையாக இருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 12:9 என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆம், என் கிருபை உனக்கு போதும். மிகவும் எளிமையான வேத வாக்கியம், ஆனால் மிகவும் வல்லமை உள்ள ஒரு வேத வாசனமாகும். இந்த வேத வசனம் நம் ஒவ்வொருடைய இதயத்தின் ஆழத்திலும் பதிந்திருக்க வேண்டிய வசனமாகும். இந்த ஒரு சிறிய வேர்ட் தான், என் கிருபை